வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துடலாம். வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ரொம்ப குழையக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. கரெக்டான பக்கத்தில் வேகாமல் இருக்கக்கூடாது, கரெக்டான பக்கத்தில் வந்து வேகிற மாதிரி வெந்திருக்கணும். இந்த மாதிரி நசுக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும், அப்படி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப குழையக்கூடாது. க்ரீன் பீஸ் சொல்கிறேன், பச்சை பட்டாணி சத்துக்கள் நன்மைகள் பார்க்கலாம். இப்போ என்ன சாப்பாடு சாப்பிடும்போதும் அதில் சத்துக்கள் நன்மை தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிடணும். பச்சை பட்டாணியில் கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச், மாங்கனீஸ், இரும்புச்சத்து, ஃபோலேட், தயமின், ஃபைபர், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின் ஏ, பி, சி, கே, இவ்வளோ சத்துக்கள் இருந்தது தான் பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி சாப்பிடும்போது குடலில் நல்ல பாக்டீரியா அதிகரிப்பு தன்மை வந்து இந்த பச்சை பட்டாணி சத்துக்கள் உதவும். அதே மாதிரி அடிக்கடி சாப்பிடணும் இந்த பச்சை பட்டாணி. இந்த பச்சை பட்டாணி அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி மன அழுத்தம் இருக்கும் சரி பண்ணக்கூடிய தன்மை உள்ளது இந்த பச்சை பட்டாணி. அதே மாதிரி பச்சை பட்டாணியில் மாவு சத்து, கொழுப்பு, நல்ல கொழுப்புகள், நார் சத்து போன்ற சத்துக்கள் இருந்தது பச்சை பட்டாணி. அது மாதிரி விட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதுனால கண் பார்வை திறனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பல் எலும்பு உறுதி பெறும் இந்த பச்சை பட்டாணி சாப்பிடும்போது. ஏன்னா அதில் கால்சியம் கலட்டும் இருக்குது. க்ரீன் பீஸ்ன்னு சொல்கிற பச்சை பட்டாணி உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இதே மாதிரி அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது பச்சை பட்டாணி சாப்பிடும்போது